ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாடல் ஓல்டு சாரீ வச்சு ஒரு குர்த்தி கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதில் இந்த சாரியில் அந்த 2 குர்த்தி ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதை வச்சு ட்ரெடிஷ்னல் மாடலும் இருக்கும். இந்த ஆர்கன்ஸா கிளாத்தும் வச்சு, இந்த ஆர்கன்ஸா கிளாத்தில் லைட் ப்ரௌனாக இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து நம்ம ஸ்லீவுக்கு கொடுக்க போகிறோம். ஸ்லீவுக்கும் இதுவும் வச்சு ஒரு குர்த்தி ஸ்டிச் பண்ணலாம். வாங்க, அவுட்லைன் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஆல்ரெடி ரொம்ப பழசாக நான் போட் நெக் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து நான் இதவே எடுத்துக்கிட்டேன் மேட்சிங்காக அந்த நடிக்கி. ஷோல்டர் வந்து 7 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்கோல் 7 இன்ச் வச்சுட்டு சில்வர் நீங்கள் ஷோல்டர் ஸ்லோப் வந்து 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். 1/2 இன்ச் கொடுத்தது போக இந்த ஹைட் வந்து எனக்கு இப்போ 6.5 இருக்குது. ஓகே, 7 இன்ச் இருந்தது, 1/2 இன்ச் இங்கேருந்து இங்கே வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இங்கே 6.5. செஸ்ட்டு வந்து 9.25, 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா. வெயிஸ்ட்டு வந்து 8.25. செஸ்ட்டுக்கு வந்து இங்கேருந்து இங்கே 7 வச்சுருக்கேன் இல்லைங்களா, இங்கேருந்து இங்கே வந்து வெயிஸ்ட்டுக்கு வந்து 14.5, ஹிப்புக்கு வந்து 21. வெயிஸ்ட்டோட என்னோடய அளவு வந்து 8.25, 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். ஹிப்புக்கு வந்து 10.25, 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். ஓகே, எப்போ போல இங்கே வந்து ஆம்காலுக்கு வந்து பேக்குக்கு வந்து 1.25 கொடுத்து இங்கே இங்கே எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் முன்னாடி, அதாவது இங்கே 7க்கு இங்கே வந்து, அதாவது பேக்குக்கு வந்து நான் 7 இன்ச் கொடுத்துருக்கேன். அந்த 7 இன்ச்சுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி ஒரு லைன் போட்டு இங்கே வந்து இங்கேருந்து இங்கே வந்து 1 இன்ச்சுக்கு வந்து நான் குடஞ்சி எடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது வந்து ஃப்ரண்ட், இது வந்து பேக். ஓகே, குடஞ்சி எடுத்துருக்கேன். எப்போவுமே காலர் நான் இன்றைக்கி வந்து பீட்டர் பேன் காலர் எடுக்க போகிறேன். ஈஸியான காலர். ஆக்சுவலாக நான் வந்து பீட்டர் பேன் காலர் பின்னாடியும் வர மாதிரி இருந்தால், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காலர் ஃபுல்லாக வர மாதிரி இருந்தால் பேக் சைடுக்கு வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். நான் வந்து பீட்டர் பேன் காலர் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன், பேக்குக்கு இல்லை. ஸோ வந்து பேக் வந்து நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கலை. நார்மல் காலர் இப்போ நான் கட் பண்ண பீஸை மெயின் பீஸில் போட்டிருக்கேன். நான் பார்டர் வந்து 2 சைடு கட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ ஹைட்டை வந்து நார்மலாக இருக்கும். 2 சைடு கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்பவும் போல் லைனிங் வந்து சுற்றி அடிச்சிடுங்க. பேக் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னோடய ஹைட் வந்து ரெடி லென்த் 11. நான் கீழே மடிச்சு தூக்கிறதுக்கு மேலே ஸ்லோவில் வைக்கிறதுக்கு சேர்த்து 12 இன்ச் வச்சுருக்கேன். கீழே 1 இன்ச், மேலே 1/2 இன்ச், 12 இன்ச் வச்சுருக்கேன். இங்கேருந்து கேப் ஹைட் வந்து 3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். லைட் கலர் நடிக்க விசிபிளாக தெரியல. 3 இன்ச்சுக்கு ஸ்லைட்டாக ஒரு லைன் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து டேப்பை வச்சு உங்களோட ஆம்கோல் சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அங்கே மார்க் பண்ணிக்கங்க. என்னோடது இங்கேருந்து இங்கே வந்து 8. ஸோ அந்த 8 இங்கே வர இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, 8 இங்கே வர இடத்துல மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின் 1.5 இன்ச், எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கோங்க. இப்போ எப்பவும் போல் நம்ம கவர் பண்ணோம் இல்லைங்களா, இங்கே 1.5 இன்ச் வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு அங்கேருந்து வந்து லைட்டாக கவர் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ளோயி கிளாத்னு அடிக்கி நீங்கள் எல்லா பக்கமும் இந்த மாதிரி குண்டூசி குத்தி வச்சுக்கோங்க, இல்லாட்டி மூவ் ஆயிரும். ஒரு ஸ்லீவுக்கும் இன்னொரு ஸ்லீவுக்கும் வந்து அப்புறம் டிஃப்ரென்ஸ் வரும். ஆல்ரெடி இந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இது பேக் ஆம்கோல், இது உள்ள வந்து ஃப்ரண்ட் ஆம்கோல். கீழே கையகலம் வந்து 5.5 இன்ச், 1 எக்ஸ்ட்ரா மார்ஜின் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரைட் லைன் இப்படி லைன் பண்ணி இந்த ஒரு லைன் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. ஆக்சுவலாக பீட்டர் பேன் காலர் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். 4.5 இன்ச் ஹைட், 3.25 இன்ச் அகலம் லைன் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்குங்க. ஓகே, இப்படி ஒரு ரவுண்ட் நெக் வச்சு வரைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ரவுண்டு நெக்குக்கு சுற்றியும் நம்ம வந்து இது வந்து வேறு மாதிரி மெத்தட்லேயும் நம்ம பீட்டர் பேன் காலர் ஸ்டிச் பண்ணலாம். ஆக்சுவலாக எப்போவும் எடுக்கிற காலர் மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த மாதிரியும் எடுக்கலாம். நான் வந்து ஈஸி மெத்தடில் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து 2 இன்ச் அகலம் வச்சுக்கோங்க. இங்கே ஃப்ரண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபோல்டட் சைட் இங்கே வந்து 1 இன்ச் அகலம். இங்கே நெக்கிலேருந்து இங்கே 2 இன்ச் அகலம். இங்கே நெக்கிலேருந்து இங்கே வந்து நமக்கு வந்து 2.25 இன்ச். இங்கேருந்து 2 இன்ச் நெக்கிலேருந்து, இங்கேருந்து நெக் இந்த ஷேப் வருதுங்களா, இந்த ஷேப்லேருந்து எடுத்துக்கோங்க. இங்கே 2.25, இந்த கார்னர்லேருந்து 2.25 எடுத்துக்கேன். இங்கேருந்து இந்த நெக்கு முடியுது இல்லைங்களா, இங்கேருந்து இங்கே 1 இன்ச் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஷேப் இப்படி எப்பவும் போல் வரைவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இப்படி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்க. நம்ம பண்ண டாட்டெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த 1 இன்ச் எடுத்து இல்லைங்களா, இந்த 1 இன்ச் இருந்தால் நம்ம ஷேப் வந்து பீட்டர் பேனுக்கு கொடுக்க போகிறோம். இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு இங்கேருந்து லைட்டாக இப்படி கர்வ் பண்ணி இங்கே வரும்போது ஒரு இன்ச்சிலேருந்து அப்படியே 2 இன்ச் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ஷேப் இங்கேருந்து இது வந்து கொஞ்சம் நல்லா இங்கே வளைஞ்சு வரும். உங்களுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக வேணும்னா ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம். இந்த கார்னர் ஷேப் எடுக்கலிங்களா, இந்த கார்னர் ஷேப் வந்து கொஞ்சம் எனக்கு விரிஞ்ச மாதிரி வேணும்னா இப்படி இந்த கார்னர் வந்து நல்ல லைட்டாக ஸ்ட்ரைட்டாக ஸ்டாண்டிங் லைன் மாதிரி விரிச்சு இப்படி எடுத்துகிட்டு
அப்புறம் இங்கேருந்து இப்படி கூட ஷேப் எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு வி ஷேப்பில் வரும். வி ஷேப்பில் எடுத்துருங்க. கட் பண்ணி எடுக்கிறது இங்கே இந்த 1 இன்ச் இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து இப்படியே கொண்டு வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த நேரம் கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி ஓப்பன் பண்ணால் இதை பீட்டர் பென் கார்னரோட ஷேப். ஓகே, இந்த ஷேப் பேக் ஸ்டிச் பண்ணிடலாம். பேக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் நெக்கு வந்து 3.5 இன்ச்சுக்கு வந்து அகலம் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் வந்து நம்ம 3.25 தான் எடுத்திருக்கோம். ஏன்னா 3.25க்கு அப்புறம் நம்ம வந்து அடித்து திருப்புறது கிடையாது, கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்போம். ஸோ அதனால் 3.25. பேக் வந்து இப்படியே அடித்து திருப்பினாடி நான் 3.5 இன்ச் எடுத்திருக்கேன். எப்பவும் போல் இந்த ஸ்டிச் இந்த நம்ம வரைஞ்சிருக்கிற மேலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் முன்னாடி விட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அர்காட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி மேலே ஸ்டிச் பண்ணிடலாம். மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்பவும் போல் சுற்றியும் லைனிங் வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அர்காட் பண்ணிவிட்டு இது அப்படியே நல்ல பக்கத்து மேலே நான் பண்ணியிருக்கேன். இது அப்படியே நம்ம வந்து திருப்பிட போகிறோம். ஓகே, இது அப்படியே திருப்பிட்டு இதுக்கு மேலே எப்பவும் போல் இது நல்லா திருப்பி விட்டுட்டு இதுக்கு மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கீழே வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இப்படி மூவ் பண்ணி சைடு லைனிங் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். பேக் நெக்குக்கு பின்னாடி கீழே வைக்கிறதுக்கு பவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் 12 இன்ச் லென்த்தும் 5.5 இன்ச் ஹைட் எடுத்துருக்கிறேன். சைடு அடிக்கிறதுக்கு முன்னாடி 6 இன்ச் இருக்கும். இது 12.5 இன்ச் இருக்குது. நான் சுற்றி அடிச்சுட்டு ஒரு சைடு வந்து திருப்பி எடுத்திருக்கேன். ஓகே, ஒரு சைடு திருப்பி எடுத்துகிட்டு இந்த சைடு வந்து ஃபோல்ட் பண்ணி இப்போ நம்ம எப்பவும் போல் பவு வைப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி குட்டியே நான் ஃபீல்ஸ் எடுத்து வைப்பேன். இது கொஞ்சம் ஆர்கன்ஸா கிளாத்துக்கு வந்து அப்படி எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் வந்து நூல் எடுத்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்துடலாம். இந்த மாதிரி நடுவில் வந்து சென்டராக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி உள்ளே விட்டு ஊசியில் எடுத்துகிட்டு இது அப்படியே நம்ம இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா நமக்கு வந்து பவு கிடச்சிரும். நான் நார்மல் கிளாத்தாக இருந்தால் ஜஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் மாதிரி தான் வைப்பேன். இது வந்து ஒரு ஆர்கன்ஸா கிளாத்னாடிக்கு எங்களுக்கு கரெக்டாக வரல. ஸோ இது இப்படி இழுத்துட்டு நடுவில் வந்து அதே இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. இந்த நூலவே இப்படி இழுத்துட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு மூடி மாதிரி போட்டுடலாம். அதுக்கு பவு ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு சென்டர் பார்ட் வந்து நம்ம ப்ரௌன் கலர் குர்த்தி இருக்கிறீங்களா அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன். ஸ்டிச் பண்ணி எடுத்து இதை நான் சென்டரில் இப்படி வச்சுட்டு அதனால் டைட்டாக பிடிச்சிக்குங்க. டைட்டாக பிடிச்சிட்டு இந்த நேரம் வந்து நான் டைட்டாக மிஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸஸ் கிளாத்தை வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு பவு ரெடி ஆகிடும். இந்த இப்போ பவு எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த நெக் இருக்கு இல்லைங்களா, அந்த பேக் நெக் இது அப்படியே மேலே இன்சர்ட் பண்ணிடுவோம். மேலே இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ லென்த் வருது அதே அளவு இங்கே இருக்கான்னு பார்த்து பவு அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு குண்டூசி ஊற்றி வச்சுருங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டா நம்ம பேக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். வந்து நம்ம பேக் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் ஸ்டிச் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம காலர் கொடுக்கணும். அதுக்கு வந்து ராங் சைடில் நம்ம லைனிங் அட்டாச் பண்ணுறோம். இது கழுத்து திருப்ப வர்றதில். ஸோ வந்து ராங் சைடில் நம்ம வந்து லைனிங் அட்டாச் பண்ணிட்டோம். லைனிங் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட், அதாவது மெயின் கிளாத்தில் சென்டர் பார்ட்டை வந்து அர்காட் பண்ணிவிட்டு அது மேலே லைனிங் சென்டர் பார்ட்டை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த சென்டர் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒரு பெரிய ஸ்டிச் 4 to 5 இதில் வந்து மிஷின் ஸ்டிச்சை வச்சுட்டு கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி நீவி விட்டு ஸ்ட்ரைட் ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இது பெரிய தையல் போட்டு அதுக்கப்புறம் சுற்றி தைக்கும் போது கொஞ்சம் சின்ன தையல் ஃபஸ்ட்டு நடுவில் பெரிய வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சுற்றியும் இங்கே வந்து இங்கே ஸ்டிச் பண்ணிடுங்க இந்த சைடு. அதுக்கப்புறம் எப்போ போல் இந்த சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் சென்டரில் போட்டு விட்ட ஸ்டிச்சை வந்து பிரித்து எடுத்துட்டோம்னா உங்களுக்கு லைனிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சுருக்கலாமல் நீட்டாக அப்படி வரும். இப்போ வந்து நான் சென்டர் வந்து பெரிய ஸ்டிச் பண்ணி மேலேருந்து கீழே வரைக்கும் நான் சென்டர் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இதுங்களா கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் இந்த லைனிங் சுற்றி அடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், எங்கேயும் மூவ் ஆகாது. ஜஸ்ட் லைட்டாக மட்டும் நீவி விட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடு ஸ்டிச் பண்ணிடுங்க. ரைட் சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்து கீழேருந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டர் ஸ்டிச் பண்ணிவிட்டோம், சுற்றியும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸஸ் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ லைனிங் வந்து இந்த மெயின் கிளாத் வந்து ஆர்கன்ஸா கிளாத் ரொம்ப லேஸாக இருக்கிற நடிக்கி நான் கீழே ஒரு லைனிங் கிளாத் வச்சு இந்த மெயின் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இது ஒரு கிளாத்தாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மெயின் கிளாத்துக்கு திருப்பி ராங் சைடில் நம்ம இந்த கேன்வாஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த காலர் இதை வந்து வச்சுட்டு இதுக்கு வந்து பேஸ்ட் பண்ணுறது நம்ம வந்து அயன் பண்ணுறதா அயன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் நடுவில் குண்டுசி குத்திட்டு இந்த ஓரத்தில் இந்த எண்டில் அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே இந்த எக்ஸஸ் கிளாத்தையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி நான் காலர் சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே மேலே வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. மெயின் கிளாத்தில் காலர் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் லைனிங் ஒரு கிளாத் எடுத்துகிட்டு இந்த லைனிங் நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு இந்த ஒயிட் கலர் நம்மள இருக்கிற மாதிரி பார்த்துட்டு எப்போ 1 இன்ச் முன்னாடி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இது மேலே ஸ்டிச் பண்ணாலும் ஓகே,
நான் இது கொஞ்சம் 1 இன்ச் எனக்கு இவ்வளோ அகலம் வேண்டாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் 1 இன்ச் உள்ளே போடுறேன். இந்த ஷேப்புக்கு, இந்த காலர் ஷேப்புக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கீழே வந்து 1/4 இன்ச் விட்டு இந்த லைனிங்கை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பிடலாம். அவ்வளோதான். ஓகே. இப்போ நம்ம லைனிங் மேலே கொஞ்சம் 1/4 இன்ச் விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்கிற லைனிங்கை வந்து நான் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன். ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த ஸ்லேஃபுக்கு வந்து கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம திருப்பி எடுத்தோம்னா இந்த காலர் வந்து ரெடி ஆகிடும். திருப்பி எடுக்கும்போது இந்த ஷார்ப் எல்லாம் ஷார்ப்பான திங்ஸ் வந்து உள்ளே விட்டு சொருகி எடுத்துருங்க. இப்போ திருப்பிட்டு நான் சுற்றியும் எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி நெக்கு வந்து ஒரு வரைஞ்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, கேன்வாஸில் இப்படி வரைஞ்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக அதே அந்த ட்ரேஸ் மேலேயே நான் மறுபடியும் ஒரு பீஸ் வச்சு வரைஞ்சிட்டு இப்போ மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துகிட்டு அதை சென்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ராங் சைடு. ஓகே. ராங் சைடில் நெக்கோட ராங் சைடு உள்ள வச்சு 2 சென்டரும் மேராக இருக்கிற மாதிரி பார்த்து இங்கே பின்னூசி குத்துருங்க. இல்லாட்டி நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணால் பெருசில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம பிரித்து விட்டுறணும். இப்போ வந்து நம்ம வந்து மேலே அந்த வரைஞ்சோம் இல்லைங்களா, அது மேலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற இதில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். 1 இன்ச் விட்டு கட் பண்ணி எடுத்து இங்கே கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம டர்ன் பண்ணி எடுப்போம். டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஓப்பன் பண்ணி இந்த நேரம் படிமான தையல் போட்டுருங்க. இங்கே ரவுண்டாக இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே படிமான தையல் போட்டுட்டு அப்புறம் திருப்பினோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா ஃப்ளாட்டாக நிற்கும். இப்படி திருப்பியாச்சு. திருப்பிட்டு எப்பவும் போல் இந்த ப்ரௌன் கலர் தெரியாமல் இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு எப்போது நம்ம நெக்கு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி சுற்றி திருப்பிட்டு இந்த நேரம் இப்படி அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நான் ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிட்டேன். 2 பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஸ்லீவ் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஆல்ரெடி நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் மேலே வந்து ஒரு குட்டி பஃப் சின்னதாக பைக்கலான் இருக்கேன். ஸோ ஆல்ரெடி 3.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து இங்கே கேப் ஹெட் கட் பண்ணிட்டோம். மறுபடியும் இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. இங்கே வருது. ஓகே. இங்கேருந்து இந்த 3 இன்ச்சிலேருந்து அப்படியே இங்கே வர இங்கே வந்து 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு வரைக்கும் அப்படியே கொண்டு போய் ஜாயின் பண்ணிடணும். ஜஸ்ட் ஏன்னா நம்ம இங்கே 3 இன்ச்சுக்கு பஃப் பார்ப்போம். ஓகே. இங்கேருந்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படியே கொண்டு வந்து இப்படி லைட்டாக கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே கட் பண்ணியாச்சு. கீழே வந்து இந்த ஒயிட்டு தெரியுது இல்லைங்களா, அந்தளவுக்கு நம்ம வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு வந்து இது கூடவே கொஞ்சம் குடஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு இங்கே வந்து இப்படியே ஸ்லீவ் வந்து நான் குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். இதை நான் எப்படி வச்சுருக்கேன்னா, சென்டர் பார்ட்லேருந்து இந்த சைடு 3, சென்டர் பார்ட்லேருந்து இந்த சைடு 3, அந்த 2 சென்டர் பார்ட்லேருந்து இந்த 3 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அது வரைக்கும் 2-3 ஃபீட்ஸ் வரும். அவ்வளோதான். அதேமாரி இந்த சைடு ஒரு 3 ஃபீட்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான். கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை வந்து நம்ம டைரெக்டாக மெயின் பீஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஷோல்டர் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வந்து இப்போ நம்ம குடஞ்சி எடுத்துடலாம். இதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக நான் இப்படி தான் ஃப்ரண்ட்டு குடைவேன், ஃபஸ்ட்டே குடைய மாட்டேன். இது எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த நேர் ஃப்ரண்ட் வருதுன்னு பார்த்துப்பேன். இது நேர் ஃப்ரண்ட் வருதுன்னா இந்த நேர் இப்போ தான் மார்க் பண்ணி குடைவேன். ஜஸ்ட் ஒரு எஸ் மாதிரி ஒரு கர்வ் பண்ணி எடுத்துருவேன். இப்போ இது நம்ம எப்பவும் போல் 1/2 இன்ச் விட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே ஃப்ரண்ட் கூட ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பேக் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணி திருப்பிடலாம். அதுக்கப்புறம் சைடு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து சைடு அடித்து இங்கே கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டிச்சை வந்து பெருசில் வச்சுட்டு இங்கே வந்து நம்ம ஸ்லிட்டுக்கு இடம் விட்டு இல்லைங்களா, அந்த 1 இன்ச்சு வந்து நல்லா கீழே வரைக்கும் மார்க் பண்ணிக்கிங்க. எவ்வளோ தூரம் ஸ்லிட் வைக்கணுமோ அந்த அளவுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணி பெரிய 5 ஸ்டிச்சு வச்சு ஒரு பெரிய ஸ்டிச்சு வந்து இங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இது 2ம் மேலே கீழே 2ம் சேமாக இருக்கிற மாதிரி வச்சு இங்கே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஒரு பக்கம் இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லிட் அடிச்சுட்டு தான் அடுத்த சைடு ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்ச்சுக்கு வந்து நான் பெரிய தையல் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு ஹைட்டு கம்மியாக இருந்தனால இவ்வளோதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ இதை வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து இப்படி நல்லா விரிச்சு விட்ருங்க. அதாவது இந்த 1 இன்ச்சுக்கு வச்சிங்கன்னா ஃப்ரண்ட் பேக் 2 எடுத்து கிளாத் வந்து ஓப்பன் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இப்படி விரிச்சு விட்ருங்க. நல்லா மேலேருந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஸ்லிட்டு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு விரிச்சு விட்டுடலாம். இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த நேரத்துக்கு அப்படியே விரிச்சு விட்டுடலாம். விரிச்சு விட்டுட்டு அதை எப்பவும் போல் நம்ம ஸ்லிட்டு இப்படி ஃபோல்டு பண்ணி எடுப்போமோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் வந்து ஸ்டிச்சை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஈஸி வே. நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வரும், நீட்டாக வரும். இப்போ இந்த 1/4 இன்ச்சுக்கு வந்து இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லைங்களா, இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி 1 ஃபோல்ட்
டபுள் ஃபோல்ட். ஓகே, டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடு அடிச்சிடலாம். இந்த சைடு இப்படி கீழேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. இது ஓப்பன் பண்ணி கீழே வந்து துணி இல்லாத மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வரும்போது இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை ஃபோல்ட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஒரு ஃபோல்ட் டபுள் ஃபோல்ட் பண்ணி இங்கே நீங்கள் குண்டூசி கூட குத்தி வச்சுக்கலாம். இப்படி குத்தி இங்கேருந்து ஸ்டிச் இப்படி கொண்டு வந்து இங்கே வந்து நம்ம லைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த லைன் மேலே இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்பவும் போல் இப்படி இந்த சைடு கீழே கொண்டு போயிடலாம். இதுக்கு உள்ள ஒரு ஃபோல்ட், அந்த ஸ்டிச்சில் கூட இன்னொரு ஃபோல்ட். ஓகே, நல்லா நம்மளுக்கு விரிச்சு விட்டுக்குங்க. நல்லா இப்படி ஓப்பன் பண்ணி விரிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ வந்து சைடு வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்படியே கொண்டு வந்து அந்த பா மாதிரி வரதுக்கிட்ட அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடுங்க. ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து ஊசியை வந்து அந்த பாக்கெட்டை கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே கிளாத்தை திருப்பிட்டு இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிடுங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த பா மேலேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். மறுபடியும் ஊசி அந்த பா எண்டில் வச்சுட்டு திருப்பிடுங்க. கிளாத்தை திருப்பிட்டு இந்த ஃபோல்ட் பண்ணி நீங்கள் பின் இந்த மாதிரி குண்டுச்சு குத்தி வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணி கீழே வரைக்கும் இப்படி ஸ்பீடை கொண்டு வந்துடுங்க. கீழே வந்து கொண்டு வந்துட்டு இந்த ஸ்லிட்டை முடிச்சிடலாம். வந்து நம்ம ஊசி வச்சு இந்த நடுவுக்கு ஸ்டிச்சை பிரித்து எடுத்தாச்சு. இது எப்பவும் போல் கீழே இருந்து இந்த எண்டில் மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஸ்லிட் ரெடி ஆயிடும். இந்த சைடில் ஸ்டிச் பண்ணி இங்கே மேலே கொண்டு வந்து மறுபடியும் இந்த சைடில் இந்த எண்டிலேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், ஸ்லிட்டு ஃபினிஷ் ஆயிரும்.